உலகம் யாவையும் தாமுலகங்களும் நிறைவருந்தலும் நீங்களும் நீங்களாம் அலையிலாவிலையான் துணையாதவ தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. ஐவகை பொருள் 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றி யாவரும் திகைப்பணின்ற பொய்யிருள் அகல ஞானப் பொருள் கதிர் விரித்த புத்திகள் கைவளராடி செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். பகவத்கீதையில் சென்ற முறை முதல் அத்தியாயம் 30வது ஸ்லோகம் முறையில் பார்த்தோம். இனி தொடர்ந்து பார்ப்போம். அர்ஜுன் பேசிக் கொண்டு வருகின்றான். முதல் அத்தியாயம் ஸ்லோகம் 31. கேசவா, விபரீத சகுனங்களும் காண்கின்றேன். அன்றியும் போரில் என் உறவினர்களை கொன்று அதன் பின்பு அதனால் யாதொரு நன்மையும் காணேன். இது ஸ்லோகம். கலிங்கத்து போரிலே சாம்ராட் அசோக சக்கரவர்த்தி வெற்றி வாகை சூடிய பின்பு போர்க்களத்தை நேரில் வந்து பார்த்தார். கையிழந்த உடல்கள், காலிழந்த உடம்புகள், தலையில்லாத முண்டங்கள், இப்படி அநேக விதங்களில் உடல்கள் சிதறி கிடந்தன. மனைவிகளும் தாய் தந்தையரும் உடன் பிறந்தார் சுற்றத்தார் என மிகப்பெரிய கூட்டமே அந்த உடம்புகளை சுற்றி அழுது கொண்டிருந்தது. இரத்த வெள்ளம் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. பல இடங்களில் சிகப்பு கம்பளம் போல் உறைந்து போயிருந்தது. போருக்கு பின்னால் இவ்வளவு கொடூரமா? இனி நான் போர் செய்யவே மாட்டேன் என்று மனம் மாறி அசோக சக்கரவர்த்தி புத்த மதத்தை தழுவினார். அதைப்போல் அர்ஜுன் போருக்கு பின் ஏற்படும் சூழலை சிந்திப்பதாக தோன்றலாம். இந்த போரினால் நன்மை ஏற்படாது என்று முடிவு கட்டுவதாகவும் நாம் நினைக்கலாம். அவன் பேச்சினை மேலோட்டமாக எடுத்துக்கொண்டால் இப்படித்தான் நினைக்க இடம் இருக்கிறது. ஆழ்ந்து நோக்கினால் உண்மை விளங்கும். அவனது மனதில் மறைந்திருக்கும் கருத்து துலங்கும். அர்ஜுனன் போருக்கு பயந்தவன் அல்ல. போருக்கு எதிரான கருத்துடையவனும் அல்ல. சாம்ராட் அசோகனைப் போல மனம் மாறவும் இல்லை. சிறிய வயது முதலே பல யுத்தங்களை சந்தித்திருக்கின்றான். அப்போதெல்லாம் அவனுக்கு போரின் முடிவில் நன்மை கிட்டுமா என்று சிந்திக்க தோன்றவில்லை. சுற்றத்தால் எதிரணியில் நிற்க கண்டான். அதனால் மனம் தடுமாறிவிட்டது. அதனால் மனக்கலக்கம் ஏற்பட்டது. அதனால் உடல் தளர்ந்து விட்டது. அதனால் வாய் உலர்ந்தது. அவனுடைய உறவினர்கள் இறந்துவிட்ட பின்பு என்ன நன்மை கிடைக்கப் போகின்றது என்று கணக்கு போட்டு பார்க்கின்றான். சமீபத்தில் எங்கள் ஊருக்கு அருகாமையில் நடந்த நிகழ்ச்சி. கடன் தொல்லையால் அவதிக்குள்ளான ஒருவன் நிலத்தை விற்க முயற்சி செய்தான். எதிரி நிலத்தை வாங்குவனும் போய் கோல் மூட்டிவிட ஏற்பட்ட பிரச்சனையால் நிலம் சந்தை மதிப்புக்கும் குறைவான விலைக்கு பேரம் பேசப்பட்டது. அவன் மனைவி மக்களுடன் தற்கொலை செய்து கொள்ள திட்டமிட்டான். அதன்படி பிள்ளைகளை சுற்றிலும் மின்சார வயரை சுற்றி கொண்டு சுவிட்சை போட்டு மின்சாரம் தாக்குண்டு ஒரே சமயத்தில் அனைவரும் இறந்து விடுவது என்றும், அவன் மட்டும் வெளியே சென்று எதிரியை வெட்டிவிட்டு தற்கொலை செய்து கொள்வது என்றும் திட்டமிட்டார்கள். எதிரியை வெட்டுவதற்கு அவன் வெளியே சென்று விட்டான். திட்டமிட்டபடி மனைவி மக்கள் இறந்து விட்டார்கள். அவன் எதிரியை தாக்கிவிட்டு தற்கொலை செய்வதற்குள் கிராமத்து ஜனங்கள் சூழ்ந்து கொண்டார்கள். தப்பித்து வெளியூருக்கு சென்று விட்டான். ஓடிவிட்டான். எப்போதும் தற்கொலை தருணம் தவறிவிட்டால் அதன் பின்பு மீண்டும் தற்கொலை செய்து கொள்வது கடினம். இறந்து போகும் துணிவு மீண்டும் வராது. ஊரை விட்டு ஓடியவன் ஒரு கால் மனைவி மக்கள் இறந்து போகாமல் உயிருடன் இருந்திருந்தால் என்ன ஆவது என்று எண்ணினான். தற்கொலை செய்வதை தற்காலிகமாக கைவிட்டான். ஆனால் சில நாட்களுக்குள் மனைவி மக்கள் மின்சாரத்தில் தற்கொலை செய்து கொண்டதை செய்தித்தாளில் அவனே படிக்க நேர்ந்தது. சுற்றத்தார் அனைவரும் மடிந்த பின்பு தான் மட்டும் வாழ்ந்து என்ன பயன் என்று அந்த கணத்திலேயே மனம் உடைந்து போனான். தன்னுடைய சாவுக்கு காரணம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டு விட்டான். உறவினர் அனைவரும் இறந்து விட்ட பின்பு தான் மட்டும் இருந்து என்ன லாபம்? யாருக்காக வாழ வேண்டும்? அந்த வாழ்வில் என்ன சுவை இருக்கும்? அர்ஜுனும் இப்படித்தான் சிந்தித்தான். போரின் முடிவில் சுற்றத்தார் இல்லாது போனால் வெற்றியினால் என்ன நன்மை என்றே கணக்கிட்டான். உண்மையில் போரினால் நன்மை ஏற்படாது என்று நினைக்கவில்லை. எந்த ஒரு பிரச்சனைக்கும் யுத்தம் தீர்வாகாது என்றும் கூறவில்லை.
எதிரே நிற்பவர்கள் உறவினர், சுற்றத்தார், அவர்கள் மாண்டு விடுவார்கள். அவனது வாக்கு மூலம் இதனை உறுதி செய்கின்றது. எதிரே அந்நியர்கள் நின்றிருந்தால், உறவினர்கள் அல்லாத வேறு எவராது இருந்திருந்தால், போரின் முடிவு நன்மையா தீமையா, லாபமா நஷ்டமா என்று சிந்தனை செய்திருக்க மாட்டான். அவனை தடுமாற்றம் கொள்ள செய்து சுற்றத்தார் என்ற எண்ணமே. அடுத்த ஸ்லோகம் 32. கிருஷ்ணா, வெற்றியாவது ராஜ்யத்தையாவது சுகங்களையாவது யான் விரும்புவதில்லை. கோவிந்தா, எங்களுக்கு ராஜ்யத்தினால் போகங்களினால் உயிர் வாழ்வதனால் என்ன பயன் உண்டு? இது ஸ்லோகம். பார்த்தனின் இந்த வார்த்தைகளை பாண்டவர்களில் மூத்தவரான தர்மராஜன் கூறியிருந்தால் நிச்சயமாக நம்பலாம். போருக்கும் போகங்களுக்கும் அரசுக்கும் ஆசைப்படாதவர் அவர். ஆனால் இதனை அர்ஜுனன் கூறுகின்றான். அதனால் அவன் வார்த்தைகளின் உண்மை பொருளை சந்தேகித்து ஆராய வேண்டி இருக்கிறது. காரணம், அவன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசவில்லை. உள்ளத்தில் ஒன்றிருக்க வேறொன்றை தெரிவிக்கின்றான். ராஜ்யம், சுகம், வெற்றி எதனையும் விரும்பவில்லை என்று சொல்லுகின்றான். அவனது வாழ்நாளில் தோல்வியே காணாதவன். அவன் வெற்றியை வேண்டவில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. சத்திரிய வம்சத்தில் பிறந்து சத்திரிய மனத்தோடு வாழ்பவன் அர்ஜுனன். ஆனால் தர்மர் அப்படியல்ல. பிராமண மனம் அவருக்கு அதிகமாக உண்டு. அவ்வாறாயின் அவன் அரசை விரும்பவில்லை என்பது உண்மையா? சீச்சி, இந்த பழம் புளிக்கும் என்று கூறிய நரியின் கதையைப் போலத்தான் இருக்கிறது. பழம் புளிக்கும் என்பது நரிக்கு தெரியுமானால் அதனை பெறுவதற்கு ஏன் முயற்சி செய்ய வேண்டும்? அல்லது புளிக்கும் என்பதை முதலிலேயே சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே? முயற்சி செய்த பின்பு கிடைக்கவில்லை என்ற போது புளிக்கிறது என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? உண்மையில் விருப்பம் இல்லை என்றால் சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியம் கூட இல்லை. பொதுவாக எல்லோருக்கும் கசப்பு பிடிக்காது. ஆனால் சாப்பிடும் போது கசப்பான பொருள் எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிக் கொண்டா இருக்கின்றோம்? இல்லையே. அவ்வாறு சொல்வதற்கு முக்கியத்துவம் தருவதில்லையே. ஏன்? அது பொதுவான விஷயம். எந்த பொருள் அல்லது எந்த விஷயம் நம்மை ஈர்க்கவில்லையோ அல்லது கவர்ந்து விடவில்லையோ அதை பற்றி பேச்சு வராது. அவ்வளவு ஏன், எண்ணமே எழாது. இது மனதின் இயல்பு, உலக வழக்கம். திருமணத்தில் தடபொடலாக ராஜ விருந்து சாப்பிட்டு விட்டு வெளியே வந்து பேசுவான். என்னையா பெரிய விருந்து, ஊரில் 4 பேர் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று போடுகிறான். மனம் வந்தா விருந்து வைக்கிறான் என்று பேசுவான். தன்னால் அப்படி விதம் விதமாக உணவிட முடியுமா என்ற ஆதங்கம் அவனை பெரிய மனிதனாக ஒப்புக்கொள்ள மறுக்கும் மனம், அது பேச வைக்கின்றது. ஆக அவனை சாப்பாடு கவர்ந்திருக்கின்றது. ஈர்ப்பு இல்லையெனில் சாப்பிட்டோம், கை கழுவினோம் என்று வெளியே வந்திருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் டைல்ஸ் ஒட்டி வீட்டை கட்டிவிட்டால் போதும். என்னையா பெரிய வீடு, பணம் இருந்தால் நானும் தான் கட்டுவேன், ஊரில் யாரும் கட்டாத வீடா என்ன? பொறுமை தீர்ப்பான். காரணம், வீடும் அவனை கவர்ந்திருக்கிறது. தினமும் காலையில் நடப்பதற்காக போகின்றோம், வாக்கிங். எத்தனையோ பொருட்கள் கண்ணில் படுகின்றன, விஷயங்கள் காதில் விழுகின்றன. எது நம்மை ஈர்த்ததோ அதை மட்டும் மறப்பதில்லை. எனக்கு மிகவும் தெரிந்த நண்பர் வீட்டில் அன்றாடம் நடக்கும் நிகழ்ச்சி ஒன்று. கணவன் அல்லது பிள்ளைகள், இங்கே இருந்த டவல் எங்கே, நியூஸ் பேப்பர் யார் எடுத்தது, டம்ளர் வைத்தேனே காணவில்லையே, தட்டி எங்கே போயிற்று, இப்படி அது எங்கே இது எங்கே போயிற்று என்று சாதாரணமாக கேட்கும் போதெல்லாம் சாதாரணமாக என்ன பதில் வரும்? எங்காவது கை தவறி இடம் மாறி இருக்கும், தேடி பாருங்கள் எங்கே போய்விடப் போகிறது என்பதுதானே பதிலாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் அந்த அம்மையார் என்ன சொல்வார் தெரியுமா? இப்போதுதான் என் தம்பி வந்தான், கொடுத்து அனுப்பிவிட்டேன். சற்று முன் என் தாயார் வந்தார், கொடுத்து தந்து விட்டேன் என்றே தினமும் சொல்வாள். அவங்களுக்கு கொடுப்பதில்லை. காரணம், மனதில் அத்தகைய எண்ணம் கவர்ந்திடவில்லை என்றால் இத்தகைய வார்த்தைகள் வெளியே வருவதற்கு வாய்ப்பில்லை. அதுபோல அர்ஜுனனுக்கு வெற்றி வேண்டும், அரசும் ஆசை, சுகமும் தேவை. ஆனால் அரச போகம் கிடைக்கின்ற போது பந்து ஜனங்கள் சுற்றத்தார்கள் இருக்க மாட்டார்களே, அதனால் என்ன நன்மை என கேட்பவன் இப்போது அரசை விரும்பவில்லை என்கிறான். உண்மையில் விருப்பம் இல்லையெனில் சொல்லிக் கொள்ள தேவை இருக்காது. தேரிலிருந்து இறங்கி போய்கொண்டே இருப்பான்.
போகிறேன் என்று சொல்லிக்கொள்ளவும் அவசியம் இருந்திருக்காது. இவ்வளவு பணம் தியாகம் செய்துவிட்டேன் என்று ஒருவன் பேசும்போது தியாகத்தின் பேரில் பற்று இருக்கிறது, பணத்தின் நினைப்பு விட்டு போகவில்லை என்பதே அர்த்தம். பற்றில்லை என்றால் தியாகம் செய்வதை பற்றி பேச மாட்டான். வாழ்நாளில் எதிர்ப்பட்ட செயல்களில் அதுவும் ஒன்று என்று மௌனமாக சென்று விடுவான். பார்த்தனுக்கு அரசின் மேல் ஆசை இருக்கிறது, அதே சமயம் உறவினர்களை இழந்து அரசை பெறவும் விரும்பவில்லை. இதனை நேராக தெரிவிக்காமல் அரசே தேவையில்லை என்பது போல பேசுகின்றான். அடுத்த ஸ்லோகம் 33, 34. எவர் பொருட்டு எங்களுக்கு ராஜ்யமும் போகங்களும் சுகங்களும் வேண்டுமோ அந்த ஆச்சாரியர்களும் தந்தையர்களும் புத்திரர்களும் பாட்டன்மார்களும் அம்மான்களும் மாமனார்களும் மைத்னர்களும் பேரன்மார்களும் சம்பந்திகளும் ஆகிய இவர்கள் எல்லோரும் உயிரையும் பொருளையும் விட துணிந்து போருக்கு முன்வந்து நிற்கின்றார்கள். இவை ஸ்லோகங்கள். ஒருவன் வாழும்போது ஊரே போற்றலாம். ஆனால் அவன் என்ன நினைப்பான்? நெருங்கிய உறவினர்கள் இருக்க வேண்டும், அண்ணன் தம்பி புடைசூழ தனக்கு பெரிய படைபலமே இருக்கிறது என்பதை காட்டி பெருமிதம் அடைய வேண்டும் என்றே எண்ணுவான். இதை குறிப்பிடும் நேரத்தில் என் மனதில் அடிக்கடி எழும் எண்ணத்தையும் தெரிவிப்பது இங்கே மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். சிறு வயதிலேயே கீதையை படிக்க கற்பித்து அதன் பேரில் எனக்கு நாட்டம் ஏற்படுத்தி தந்தவர் ஆதி குருவான என்னுடைய தந்தையார். எனக்கு நல்ல ஆசிரியனாகவும் நண்பனாகவும் இருந்தவர். அத்தகைய தந்தையார் இதை படிப்பதற்கும் பார்ப்பதற்கும் இல்லாமல் மறைந்து விட்டாரே என்ற ஆதங்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது. மனித சஞ்சாரமே இல்லாத தீவில் ஒருவன் சென்று விடுவதாக வைத்துக் கொள்வோம். அங்கு புதையலே கிடைத்து விட்டாலும் இப்போது கிடைத்து என்ன செய்வது என்றே நினைப்பான். ஒருவனுக்கு வெளிநாட்டிலே தனியாக வேலைக்கு செல்லும் போது மிகப்பெரிய புகழ் கிடைக்கலாம். அதனை கண்டு கலிக்கவோ பாராட்டவோ உறவினர்கள் நண்பர்கள் யாரும் பக்கத்தில் இல்லையே என்றே அவன் ஆரங்கப்படுவான். பொதுவாக சரித்திரத்தை புரட்டினால் புரியும். பேரும் புகழும் ஒருவருக்கு உள்ளூரில் கிடைப்பதில்லை. உறவினர்களிடம் நல்ல பேரும் புகழும் அடைந்தவர்கள் இல்லை என்றே சொல்லிவிடலாம். அர்ஜுனனும் இதைத்தான் நினைக்கின்றான். ராஜ்யத்தை ஆளுகின்ற போது அரசவையில் அமர வேண்டிய ஆச்சாரியர்களும் உறவினர்களும் போரில் மடிந்து விட்டால் அவன் போரிட்ட தீரத்தை, ராஜ்ய பரிபாலனம் செய்யும் திறமையை பற்றி யார் பேசுவது, யார் மெச்சுவது? இதனால்தான் சென்ற ஸ்லோகத்தில் உயிர் வாழ்வதனால் என்ன பயன் என்று கேட்டான். ஆம், உறவினர்களும் நண்பர்களும் இல்லாத போது யாருக்காக உயிர் வாழ வேண்டும்? தனி ஒருவனாக இருந்து சாதித்து என்ன பயன்? அவனது வீர தீர பிரதாபங்களை யாராவது புகழ்ந்து பேச வேண்டும், அல்லது பொறாமை கொள்வதற்காவது உறவினர்கள் இருக்க வேண்டும். அப்போதுதான் அடைந்த வெற்றிக்கும் ராஜ்யத்திற்கும் பலன். புகழ்வதற்கும் யாருமில்லை, இகழ்வதற்கும் யாருமில்லை என்றால் அந்த ராஜ்யம் கிடைத்துத்தான் என்ன? அத்தகைய அரசை எப்படி ஆள முடியும்? அதில் என்ன ஆர்வம் இருக்கும்? அந்த உறவினர்களும் நண்பர்களும் உயிரிவிட துணிந்து போரில் குதித்திருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் மடிந்த பின்பு ராஜ்யத்தை பெற ஏன் போயிட வேண்டும் என்பதே அவன் கேள்வி. கிடைத்திருப்பது தர்ம யுத்தம். சத்திரியனுக்கு தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது கடமை. அந்த எண்ணம் மனதில் தோன்றவில்லை. சுய லாபத்தை கணக்கிடுகின்றான். போருக்கு பின்னால் தன்னை பற்றி பேசவோ தனக்கு பின்னால் சொல்வதை கேட்டுக்கொண்டு பின்தொடர ஒரு கூட்டமே இல்லாத நிலையில் ஏன் போர் செய்ய வேண்டும்? இதுவே பார்த்தனின் உள்ளார்ந்த எண்ணம். அதனை வெளிப்படையாக கூறாமல் ஆச்சாரியர்கள் உறவினர்கள் கொல்லப்படுவார்களே என்று பேசிக்கொண்டு போகின்றான். அர்ஜுனன் தான் இப்படி பேசுகின்றான். ஆனால் அதே சமயத்தில் எதிர் அணியில் கௌரவ படையில் நிற்கும் ஆச்சாரியர்களும் உறவினர்களும் அப்படி நினைக்கவில்லை. அவர்களுக்கும் எதிர் அணியாக இருக்கின்ற பாண்டவர்கள் அணியில் இருப்பவர்கள் சுற்றத்தாதானே. அவர்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லை. இந்த கோணத்தில் சிந்திக்கவும் இல்லை. மாணாக்கர்கள் அல்லது உறவினர்கள் கொல்லப்படுவார்கள் என்று அந்த ஆச்சாரியர்களுக்கும் தோன்றவில்லை. இவ்விஷயம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. தொடர்ந்து பார்ப்போம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.